சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல். ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி உள்ளது. இதை நீங்க தவற விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ரேஷன் பொருட்கள் கிடையாது. இதனால இந்த ரேஷன் பொருட்கள் கிடைக்காது, எந்தெந்த பிரச்சனைனால உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடையாது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ரேஷன் கார்டு பயோமெட்ரிக் புதுப்பிப்பு உள்ளிட்ட 3 முக்கிய அப்டேட்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கால அவகாசம் இதுதான். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ரேஷன் கார்டு பயோமெட்ரிக் அப்டேட் உள்ளிட்ட 3 முக்கிய அறிவுறுத்தல்களை அரசு கொடுத்துள்ளது. இது குறித்து இங்கே விரிவாக பார்ப்போம். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் கட்டாயம் பயோமெட்ரிக் பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் பொருட்கள் வாங்கும் ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்றால் ஒரு சில நிமிடங்களில் இந்த பதிவை செய்துவிடலாம். கட்டாயம் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் செய்ய வேண்டும் என அரசு அறிவுறுத்தல் கொடுத்துள்ளது. மக்கள் அனைவரும் இதை நோட் பண்ணுங்க. குறிப்பாக AAY மற்றும் PHS வகை ரேஷன் கார்டுகளை வைத்திருப்பவர்களுக்கு இது கட்டாயமாகும். இந்த கார்டு வைத்திருப்பவர்கள் பயோமெட்ரிக் பதிவு செய்ய அரசு காலக்கெடு கொடுத்துள்ளது. வருகிற ஜூலை 31ஆம் தேதிக்குள் தங்களின் பயோமெட்ரிக் பதிவை முடிக்க வேண்டும் என அரசு கட்டாய அறிவுறுத்தலை கொடுத்துள்ளது. இதற்கு மேல் கால அவகாசம் கொடுக்கப்படுமா என்பது குறித்த எந்த அப்டேட்டும் அரசு கொடுக்கவில்லை. ஆகையால் மக்கள் அனைவரும் இதை புரிந்து கொண்டு வருகிற ஜூலை 31ஆம் தேதிக்குள் உங்க கைரேகையை பக்கத்துல ரேஷன் கடைக்கு போயிட்டு இணைச்சிருங்க. ஒருவேளை கால அவகாசம் நீடிப்பு வழங்காவிட்டால் கைரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் தானாகவே ரேஷன் கார்டில் இருந்து நீக்கப்படும். இதனால் உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்காது. அவர்கள் மீண்டும் தங்களின் பெயரை கார்டில் சேர்க்க கோரி தனியாக விண்ணப்பிக்க நேரிடும். ஆகையால் மக்களே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இது தொந்தரவான செயல்முறை என்பதால் உடனே ரேஷன் கார்டு பயோமெட்ரிக் பதிவை முடித்து விடுங்கள். இது உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றுதான். வேலை நிமித்தமாக வெளியூரில் வசிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு சென்று தான் ரேஷன் கார்டு பயோமெட்ரிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் எந்த ஒரு ரேஷன் கடைக்கு சென்று ஒரிஜினல் ரேஷன் கார்டை காண்பித்து பயோமெட்ரிக் பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு இது மிகவும் சிம்பிளா ஈஸியா உங்களுக்கு முடிஞ்சிடும். அடுத்ததாக முதியோர் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை அரசு கொடுத்துள்ளது. அது என்னவென்றால் குழந்தைகள் மற்றும் முதியோர் ரேஷன் கார்டு பயோமெட்ரிக் பதிவை நேரடியாக செய்யக்கூடாது. ஏனென்றால் ஆதாரில் தங்களின் கைரேகை அதாவது கைவிரல் ரேகை உள்ளிட்டவற்றை அப்டேட் செய்த பிறகே ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் பதிவை செய்ய வேண்டும் என அரசு அறிவுறுத்தி உள்ளது. ஆகையால் இன்னொன்று, இறந்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் ஆதார் எண்ணை கொடுத்து அவர்களின் பெயரை நீக்கிவிட வேண்டும். இது மிகவும் அவசியம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நியாய விலை கடைகளிலும் கொடுக்கலாம் அல்லது தாலுகா அலுவலகங்களிலும் இதை செய்ய விண்ணப்பிக்கலாம். எனவே இதை கவனத்தில் கொள்ளுங்கள். கூடுதல் சந்தேகம் ஏதேனும் இருந்தால் அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று நியாய விலை கடை பணியாளரிடம் இது குறித்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மிகவும் அவசியம்தான். ரேஷன் கார்டு பயோமெட்ரிக் பதிவுக்கான காலக்கெடு நெருங்கி கொண்டிருப்பதால் சீக்கிரம் சென்று பயோமெட்ரிக் பதிவை முடிப்பது மிகவும் நல்லது. ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் நீங்கள் நினைவில் கொள்ள ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் ரேஷன் கார்டு பயோமெட்ரிக் பதிவை உடனடியாக ரேஷன் கடைகளுக்கு சென்று முடித்து விடுங்கள். இது உங்களுக்கு தான் அடுத்த நாட்களில் உங்களுக்கு மிகவும் தலைவலியாகிவிடும். ரேஷன் பொருட்கள் உங்களுக்கு ரத்து செய்ய நேரிடும். குழந்தைகள் மற்றும் முதியோர் தங்களின் ஆதார் கார்டில் கைரேகை பதிவு
மற்றும் கருவிழி பதிவை அப்டேட் செய்த பிறகு ரேஷன் கார்டு பயோமெட்ரிக் பதிவை மேற்கொள்ள வேண்டும். இவற்றை ஜூலை 31ஆம் தேதிக்குள் செய்ய வேண்டும். இது மிகவும் கட்டாயம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வெளியூரில் வசிப்பவர்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைகளில் கூட இந்த பதிவை முடித்து கொள்ளலாம். எனவே தெரிந்தவர்கள் உடனே இதை செய்யவும். இது குறித்து தகவலை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தவும். இது மிகவும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறை சேவையை எளிமையாக வலியுறுத்தலாம். அதாவது புதிய ரேஷன் கார்டு வழங்கும் நடைமுறைகளில் தேவையற்ற கெடுபிடிகளை நீக்கி மக்களுக்கு மிக எளிமையான சேவையை வழங்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் பொறுத்தவரை ரேஷன் கார்டு அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு மட்டுமின்றி இதற்கு அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் முகவரி சான்றாகவும் பயன்படும் முக்கிய ஆவணமாக உள்ளது. அந்த வகையில் புதிய கார்டு விண்ணப்பிக்கும் போது மக்கள் அனைவரும் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் நீண்ட கால தாமதங்களால் சிரமங்களை எதிர்கொள்கின்றன. குறிப்பாக திருமணமாகி தனி குடும்பம் அமைப்பவர்கள், வாடகை வீட்டில் வசிப்பவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கிராமப்புற மக்கள் பாதிக்கின்றன. அந்த வகையில் ஒரு ரேஷன் கார்டில் பெயர் நீக்கப்பட்ட பிறகு 30 நாட்கள் காத்திருந்து மட்டுமே புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டியுள்ளது. இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் கூறியதாவது, புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிக்க 30 நாட்கள் அவகாச நடைமுறை ரத்து செய்து உடனே விண்ணப்பிக்க அனுமதிக்க வேண்டும். காலதாமதம் ஏற்பட்டால் இமெயில் அல்லது மொபைல் குறுஞ்செய்தி வாயிலாக அனுமதிக்க வேண்டும். ஆகையால் காஸ் இணைப்பை கட்டாய நிபந்தனையாக கருதக்கூடாது. இணைப்பு இல்லாத காரணத்தால் விண்ணப்பத்தை நிராகரிக்க கூடாது. நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் அனைத்துமே தீர்க்க மாவட்டதோறும் சிறப்பு முகாம்கள் நடத்த வேண்டும். அதே சமயம் இது மக்களின் நலனை கருத்தில் கொண்டு உரிய அரசாணையை அரசு பிறப்பிக்க வேண்டும் என்றார். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு தெரியப்படுத்துங்க. அதே சமயம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. அதனால் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக மிக நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.